குட் மார்னிங். இப்போ ஒரு 1 வீக்காக பால் டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு லெமன் டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த லெமன் டீ எப்படி போடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கூடி சீக்கிரம் வீடியோவாக போடுறேன். இன்னைக்கு டிஃபனுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பச்சையாக அரைக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு அதிலே உப்பு சேர்த்து முதல்ல மிளகாயை மட்டும் ஒரு ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் 2 தக்காளி 4-5 பல்லு பூண்டு எல்லாத்தையும் மறுபடியும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ உங்கள் தேவைக்கேற்ப எதனாலும் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சட்னியை அதிலே சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டா போதும். ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியில் தண்ணி இருக்கிறனால நமக்கு தண்ணியாக தான் இருக்கும் சட்னி. உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். 2-3 நிமிஷம் மட்டும் இந்த சட்னி கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா சுட சுட இட்லியோ தோசையோ போட்டு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல லஞ்சுக்கு மோர் குழம்பு தான் வச்சிருந்தேன். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மோர் குழம்புன்னு சொல்லுங்க.